வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு தடையா நின்று போச்சு சாமி, பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடிவிடும். அதெல்லாம் எதுவும் தடை நிற்காது. வேலை அமைப்புகளோ எதுவும் தடையாக இருக்காதையா. நம்ம மட்டும்தான் மந்தமாக இருப்போம். ஏன்னா எந்த வேலை செய்யலாமா வானாமான்னு சொல்லிட்டு எடுத்து போடலாமா வேணாமா அந்த எண்ணம் மட்டும்தான் உருவாகும். அது வேலை அது மாட்டு நடந்துட்டு இருக்கும். திருமண உறவுகள் என்று சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் திருமண பந்தத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, திருமண தடை தோஷங்கள் எல்லாமே இருக்குது சுவாமி. நீங்கள் யார் என்று முதல்ல இந்த உலகத்துக்கு தெரிய வைப்பார். இது வரைக்கும் நம்ம எதுவும் படிச்சுட்டோம், சும்மா தான் இருந்தோம், வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை பெற்று தருவார். ஏதோ ஒரு கம்பெனிலையாவது கண்டிப்பாக அடிமை தொழில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கின்ற பாக்கியத்தை பெற வைப்பார். இதில் தான் கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாம். ஜென்ம சனி வரும்பொழுது தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமண பந்த உறவுகள் கிடைக்கும். அதாவது தீபயன் எவன் நண்பன் எவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது இவையெல்லாம் இப்பொழுது தான் கிடைக்கும். பெற்றோரை நாம் கவனிக்கல்லாத நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். சரிங்களா? இதுதான் முக்கியமான தருணம். அதே போல் நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் திருமண பந்த உறவுகள் சேரும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், குடும்பம் தந்தை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை, மகனுக்கு ஜென்மசனி வந்தால் தந்தைக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாகவும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கை செய்யக்கூடிய அமைப்பை பெறுவதாகவும் இந்த காலம் ஏற்படுத்தும். பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை, அதாவது மக்கள் பணி என்று சொல்கிறோம் இல்லை, இறைப்பணியும் மக்கள் பணியும் இரண்டும் ஒன்றே. சின்ன தவறு, நாம் எவ்வளோ நாளாக செய்திருந்த தவறுகள் கூட பெரிய அளவுக்குள்ள கூட தெரியாது, சின்னதாக செய்யக்கூடிய தப்பு தான் பெரிய முன்னேற்றத்தை காணக்கும். இது வரைக்கும் நாம் செய்து வந்த தப்பு கூட தெரியாது, சின்ன தப்பு ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், அது பெரிய நன்மையே. அதாவது அவங்களுக்கு நன்மை தான் செய்ய போயிருப்போம், அதுவே நம்மளுக்கு தீமையாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். பரவாயில்லை. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லும். பரவாயில்லை. கல்வி சார்ந்த விஷயங்கள் அலுவலகமாகட்டும், வேலைகளாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்திலாகட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை காணலாம். விக்னேஸ்வராய நமகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, அதாவது 3ஆம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 நடைபெறுகின்றது. அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று. 2025 முதல் பெயர்ச்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ராகு கேது, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி. நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார், சனி பகவான்னா யார், முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன், அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை, ஒருவற்றுக்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும், மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது, அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா 30 ஆண்டுகள் பெரிய மகத்துவம். அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான். நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர். பெரிய, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே. உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே. அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழவே நிகழாது. நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது. அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி ஏற்கனவே சுவாமி வேதனையில் இருக்கும், நீங்கள் வேற சனிப்பெயர்ச்சி வருதுக்கு குரு பெயர்ச்சி வருதுன்னு சொல்லிட்டு 2025 நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, மார்ச் 29 மகா சனி பெயர்ச்சி. நம்ம ராசிக்கு விரயத்தில் இருந்தவர் கும்பத்தில் இருந்தார், அவர் இடம்பெயர்ந்து நம்மளுக்கு ஜென்மமாக வராருமா. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது சுவாமி.
யாருக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குன்னா நம்ம ஜீவன கர்மா, நம்ம மூதாதையர் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் அனைத்தையும் இந்த ஜீவன கர்மாவை அந்த ஜென்ம சனியில தான் நம்மளுக்கு கொடுப்பார். பித்ரு கர்மா என்று சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகள் நம்மளுக்கு செய்ய வேண்டிய கர்மா. இதுதான் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய அடிப்படையை தருவது. பாவங்களை போக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கும். துன்பத்தை நேர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதான் சார். மீனராசி பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர், எதையும் சமாளிக்கின்ற தன்மை, அதாவது கிரிமினல் மைண்ட் என்று சொல்கிறோம் இல்லை, எதிர்வருகின்ற காலத்தை நாம் எவ்வாறு கவனிச்சிக்கலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் யோசனை பண்ணி வேலை செய்யக்கூடிய நபர் நீங்கள். வீடு கட்டக்கூடிய அமைப்பை பெற்று இருந்து தடையாக இருந்தவை அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு தடையாக நின்று போச்சு சாமி பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடிவிடும். அதெல்லாம் எதுவும் தடை நிற்காது. வேலை அமைப்புகளோ எதுவும் தடையாக இருக்காதையா. நம்ம மட்டும்தான் மந்தமாக இருப்போம். ஏன்னா எந்த வேலை செய்யலாமா வானாமான்னு சொல்லிட்டு எடுத்து போடலாமா வேணாமா அந்த எண்ணம் மட்டும்தான் உருவாகும். அது வேலை அது மாட்டு நடந்துட்டு இருக்கும். திருமண உறவுகள் என்று சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் திருமண பந்தத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, திருமண தடை தோஷங்கள் எல்லாமே இருக்குது சுவாமி, இந்த தோஷங்குது அந்த தோஷங்குது ஜோசிகார் சொல்லிட்டு வருமானத்தை தான் சம்பாதிக்கிறாருன்றவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மசனி வரும்பொழுது திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டிடும். வேற யாரும் கொடுக்க தேவையில்லை, இவர் ஒருவரே கொடுத்தா போதும். சனி பகவான் வேற யார் இல்லை, தன் மனைவி என்று சொல்கிறோம் இல்லை, நமக்கு மனைவி தான் சனி பகவான், கணவனுக்கு மனைவி தான் சனி பகவான், மனைவிக்கு கணவன் தான் சனி பகவான். அவர் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உறவுகள்லாம் சேர்ந்துடும் ஐயா. இந்த ப்ராக்டிக்கலாகவே தான் பேசுகிறேன். ஏன்னா என்னென்ன நடக்கும் இதுதான் நடக்கும், எதிர்பார்த்துக்கலாம். ஜென்ம சனி வரும்போது எனக்கு தசா புத்தி வேலை செய்யல சாமி, அந்த கிரகங்கள் 5ல் இருக்குது, இந்த கிரகங்கள் 10ல் இருக்குது, எதுவும் செயல்படாது. இவர் ஒருவர் தனித்து நின்றால் எதையும் மாற்றக்கூடிய தன்மை பெறமாட்டார். இவரே தான் எல்லாத்தையும் இழுத்து இவரே தான் போட்டுக்குவார். ஏன்னா அவ்வளவு கடினமான சூழ்நிலையை கொடுக்க வல்லவர். ஒரு பிரளயத்தை கடக்கின்ற காலமாகும். அதாவது ஒரு பிரளயமோ அல்லது பெரிய பூகம்பத்தையோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் மீட்டெடுக்கணும். குடும்பத்தில் நன்றாக இருந்த உறவுகளோடு நம்மளுக்கு விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலம். ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணுமோ வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழக்கூடிய தன்மையும் கொடுப்பார். நான் முதல்ல சொல்கிறது நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், அப்புறம் பாசிட்டிவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி தருவார். நீங்கள் யார் என்று முதல்ல இந்த உலகத்துக்கு தெரிய வைப்பார். இது வரைக்கும் நம்ம எதுவும் படிச்சுட்டோம் சும்மா தான் இருந்தோம், வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை பெற்று தருவார். ஏதோ ஒரு கம்பெனிலையாவது கண்டிப்பாக அடிமை தொழில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கின்ற பாக்கியத்தை பெற வைப்பார். இதில் தான் கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாம். ஜென்ம சனி வரும்பொழுது தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமண பந்த உறவுகள் கிடைக்கும். அதாவது தீபையன் எவன் நண்பன் எவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது இவையெல்லாம் இப்பொழுது தான் கிடைக்கும். பெற்றோரை நாம் கவனிக்கல்லாத நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். சொந்த தொழில் பெறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்த தொழில் செய்து அதாவது ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. வேலை அமைப்புகளோடு இருந்து வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் சொந்த தொழில் அடிஷனலாக உன்னோடு செஞ்சுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதிக முதலீடு கவனங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மற்ற கிரகங்கள் வலுவு சரியில்லாமல் இருக்கிறதால மீனராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மசனி முன்னேற்றம் தரவில்லை என்றால் கூட பரவாயில்லை, தொந்தரவு தராமல் இருக்க நாம் என்னென்ன பண்ண முடியுமோ அனைத்தும் செய்து கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதிகப்படியான கால் விரிக்கின்ற பாக்கியம் எல்லாம் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. அதிகமான வியாபாரத்தை பண்ணிடலாம், பெரிய முதலீடு செஞ்சிடலாம், அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து எந்த வழக்குகளோ எந்த கையெழுத்தோ கையொப்பமோ நம்ம போட தேவையில்லை. இருக்கின்ற வாய்ப்பினை முடிந்தவரை இருக்கின்ற வேலையை நாம் காப்பாற்றி கொண்டாலே போதுமானது. தேவையில்லாத விஷயத்துக்கோ தேவையில்லாத நட்பு வட்டாரத்துக்கோ நாம் தொந்தரவான விஷயத்துக்கோ நாம் தலையிடாமல் இருப்பது பெரிய புண்ணியம். இந்த நேரத்தில் நல்லவையாக இருந்தாலும் நாம் நன்மை செய்து சென்றாலும் அங்கு தீமை விலகக்கூடிய காலமாக அமைக்கப்பெறும். சரிங்களா? இதுதான் முக்கியமான தருணம். அதே போல் நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் திருமண பந்த உறவுகள் சேரும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், குடும்பம் தந்தை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை, மகனுக்கு ஜென்மசனி வந்தால் தந்தைக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாகவும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கை செய்யக்கூடிய அமைப்பை பெறுவதாகவும் இந்த காலம் ஏற்படுத்தும். பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை, அதாவது மக்கள் பணி என்று சொல்கிறோம் இல்லை, இறைப்பணியும் மக்கள் பணியும் இரண்டும் ஒன்றே.
இறைவனுக்கு சேவை செய்தாலும் மக்களுக்கு சேவை செய்தாலும் ஒன்று என்று சொல்கிற மாதிரி நாம் மக்கள் சேவை செய்யக்கூடிய, அதாவது அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்புலாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலம் இந்த ஜென்ம சனியில் தான் ஏற்படுத்துவார். மக்களுக்காக நாம் உழைச்சே தீரணும், மக்களுக்காக நாம் பணியாற்றி கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். அதுக்காக எல்லாத்தையுமே அவரே போஸ்டிங் கொடுப்பார், அவரே எல்லா வேலை வாய்ப்பும் கொடுப்பார், எல்லா அதிகார பதவியும் கொடுப்பார். அதாவது ஊரார் பஞ்சாயத்து நம்மக்கிட்ட வருகின்ற கால அளவுக்கு நம்ம கூட்ட பஞ்சாயத்தை நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னா ஊரார் பஞ்சாயத்தும் சேர்த்து சமாளிக்கின்ற தன்மையை கொடுப்பாரு. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய காலம். அதாவது இடம்னா நான் எந்த ஊர்னா, நான் சொந்த ஊரில் இருந்தால் வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். அதில் சென்றவங்க அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தை தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஆட்களுக்கு அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் தரும். செல்வ வளம் வழிஓங்கும், அதாவது மேலோங்கி வரக்கூடிய காலமாகும். செல்வத்தை அள்ளி பெறக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்க பெருமையா. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். இந்த நேரத்தில் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாகாது. ஏதாவது சுப விரயம் என்று சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துக்கோ அல்லது வீடு கட்டக்கூடிய பணிக்காகவோ அல்லது நம்ம சொந்த வேலைக்காகவோ நம்ம உடல்நலத்துக்காகவோ செலவினங்கள் செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி. ஒன்று குடும்பத்துக்காக வேலை சுப செலவுகள் என்று சொல்கிற மாதிரி திருமண பந்தங்களோ குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் நாம் எடுத்து செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அந்த பணத்தை மட்டும்தான் அதுக்கான விரயத்தை தான் ஏற்படுத்தும். அதிகப்படியான நன்மை என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில் உறவுகள் என்று சொல்கிற மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பு வராத அளவுக்கு பகவான் நம்மளை பார்த்துக்குவார்.